Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. பாஜக யாரையும் ஏமாற்றுகிற கட்சி இல்லை, ஏமாறக்கூடிய கட்சியும் இல்லை என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் இன்னும் நயினார் அண்ணனுடைய பேட்டி நான் பார்த்தேன். நம்முடைய தலைவர் நயினார் அண்ணன் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி அந்த பொருள் நான் பேசல, வேற ஏதோ பொருள்ல பேசினேன் அப்படின்னு சொன்ன பிறகு இந்த விஷயம் என்னை பொறுத்தவரை நான் முடிந்ததாக கருதுகின்றேன். காரணம், நயினார் அண்ணன் சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு அவர் தொலைபேசி மூலமாக அழைத்திருந்தார், நான் அந்த அர்த்தத்துல பேசல, நான் வேற ஏதோ அர்த்தத்துல பேசுறேன். ஆனா பொதுவாக உன்னை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் யாரையும் ஏமாற்றுகின்ற கட்சி கிடையாது, அதே நேரத்துல ஏமாறக்கூடிய கட்சியும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தன்மை இருக்கு, நாங்க யாரையும் ஏமாற்ற மாட்டோம், நாங்க யாரையும் அடிச்சு பிடுங்க மாட்டோம், நாங்க எந்த கட்சியும் கீழே தள்ளி நாங்கள் வளர வேண்டும் என்று நினைப்பதில்லை, அதே நேரத்துல நாங்களும் ஏமாற மாட்டோம். அதனால இந்த விஷயத்தை பொறுத்தவரை நயினார் அவர்கள் சொன்ன பிறகு இந்த பிரச்சனை அது முடிந்ததாக. இது பிரச்சனைன்னு சொல்றதை விட பத்திரிகை நண்பர்கள் ஒரு பர்டிகுலர் இதை வந்து ஹைலைட் பண்ணிருந்தீங்க, அது மிஸ்கோட் ஆயிருச்சா இல்ல அர்த்தம் என்ன அப்படிங்கிறதுக்கு அவங்க தரப்புல விளக்கம் அளித்த பிறகு, எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூறிய பிறகு இதை பற்றி நான் இதற்கு மேல் பேசினால் சரியாக அதே போல விளக்கம் கொடுத்துட்டீங்க. நீங்க அமித்ஷா சொல்றதுதான், மத்திய அமைச்சர் சொல்ற அமித்ஷா சொல்றதான் நாங்க பின்பற்ற முடியுங்கிறத சொல்றீங்க. அப்புறமா தொடர்ந்து நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கூட்டணி அமைத்ததுல என்னுடைய பங்கு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். சோ எங்களுடைய தரப்புல சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசுவாங்க. என்னுடைய முடிவுல நான் உறுதியாத்தாங்க நான் இருக்கேன். நான் எப்பவுமே முடிவை மாத்தியது கிடையாது. 2021 அரசியல் நிலைப்பாடு, எதற்காக பாரதிய ஜனதா கட்சி தொண்டனாக இருக்கின்றனோ அந்த நிலைப்பாடில் எந்த மாற்றம் இல்லை. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் பதவியிலிருந்து அகற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். தலைவர்களும் புரிந்து கொள்வார்கள், முதல்ல மாதிரி அரசியல் களம் இல்ல, கட்சிகளும் வலுவிழந்திருக்கிறார். ஒரு கட்சி தனிப்பட்ட முறையில அவங்க மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைக்க முடியுமா எனக்கு தெரியலீங்க, எனக்கு தெரியாது. திமுக தானாக தனியா ஆட்சி அமைப்பாங்களா தெரியாது. இன்னைக்கு திமுக ஆட்சி அமைப்பது மாதிரி எனக்கு தெரியல. மக்களுடைய கோபத்தை நான் பாக்குறேன். அதே போல எந்த ஒரு கட்சியும் தனியாக ஆட்சி அமைக்க முடியுமா, அல்ல கூட்டணி எல்லாம் சேர்த்து பலமாக எல்லா கட்சியினுடைய தொண்டர்களையும் உழைக்க வைத்து அதன் மூலம் ஆட்சிக்கு வர முடியும். அது 1980, 90, 2000 தமிழகம் அல்ல. 2024 தேர்தலே ஒரு சாட்சி. 2024 பாராளுமன்ற தேர்தல் ஒரு சாட்சி. எந்தெந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு என்பது எல்லோருக்குமே தெரியுங்க. அதனால் நான் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை. அதே நேரத்தில் மற்ற கட்சிகளும் இன்னொரு கட்சியை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்றுதான் சொல்லுகின்றேன். இது பரஸ்பரம். எல்லா கட்சியும் இன்னொரு கட்சியை சகோதரத்துவமாக பார்க்கும் பொழுது எல்லா கட்சிகளும் இன்னொரு கட்சிக்கு உதவி பண்ணுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் சகோதரத்துவமாக எல்லோரும் வளர வேண்டும், எல்லோரையும் வளர்த்தி செல்ல வேண்டும் என்பதுதான் இதுல நோக்கம், இதுல எண்ணம். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.